நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ எதுக்குமா செய்ய? அவனுக்கு பிடிக்கலன்னா நான் செய்ய கூடாதா? ஃப்ரெண்டா கூட பேச கூடாதா? ஃப்ரெண்டா கூட ஊர் சுத்திட்டு வருவா? ஆமா, ஊர் ஃப்ரெண்டா கூட கட்டி பிடிச்சு போட்டோ எடுப்பா? ஆமா, எடுப்பேன். நீ ஏன் கேக்குற? கேட்காத தயவு. ஏன் கூட யானா கூட போறா? செருப்பு பிஞ்சுக்கோ இந்த தடவை நீ அந்த மாதிரிலாம் பேசுனேனா? இதெல்லாம் கேட்டு உட்கார்ந்து பத்தியா? அதத்தான் சொல்றேன், ஏஞ்சி போயிடு. நான் ஏஞ்சி போனமா? நீ தாவணும் இதெல்லாம் கேட்டுக்கணும். நான் ஏஞ்சி போறேன்னு சொல்றேன். என்னதான் ஆனாலும் இவங்க கூட போய் நான் இருக்க மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிட சொல்லுங்க. அதான் இன்னொரு வந்துட்டா என்னங்க ஏத்துப்பா? அது எனக்கு தெரியாதா? வீட்டுல எல்லாருமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, நான் மேரேஜும் பண்ணிக்க போறேன். நீ தேவையே கிடையாது எனக்கு. உன் கூட எல்லாம் யார் வந்து வாழ்வா? யார் வந்து வாழ்வாங்களா? அப்ப நான் அந்த கட்டின தாலியா சித்தின்னு போனியா? லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்காத. திரும்பி கட்டணும்னு சொல்ற. அப்ப எப்படி சித்தின்னு போனியா? எல்லாமே ஆமா சொன்னியாப்பா? ஆமா சொன்னேன். எந்த ஒரு சூழ்நிலை விட்டு போடாதுன்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். ஃப்ரெண்டா இருக்கு என்கிட்ட சொன்னியா? இல்லையா? ஏம்மா அந்த பையன் உங்க வாழ்க்கையில வந்ததுனால இவர் பிடிக்காம? அந்த பையன்லாம் இல்ல மேடம், அவங்களால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவர்னால ப்ராப்ளம் இல்லம்மா, அவர் வந்ததுனால தானே ப்ராப்ளம். அவர்னால எப்படிமா ப்ராப்ளம்? இவனாதான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணதே. நான் கிரியேட் பண்ணா? அந்த பையன் கூட நீ கட்டிப்பிடிச்சு போட்டோ பார்த்துட்டு நான் சொல்லல. எதுக்கு இப்ப தேவலாமல பேசிட்டு இருக்க? ஆமா நான் அவன கூட போனா மாதிரி நான் வேணாம்னு சொல்ல. நான் வந்துச்சு, நீ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அவன கூட போனா நான் வேணாம்னு சொல்ல. நான் கட்டின தாலியை ஏத்துக்கின நீ சொல்லு. என் கூட நீ வந்து ஏய் என் கூட நீ வந்து கேட்டு கொடு. தனியே இவன் வேண்டாம் மேடம். என் முடிவு இவன் வேண்டாம். தம்பி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல பண்றேன். தயவு செஞ்சு பேசாதேன்னா நான். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பேசுறேன் அந்த பொண்ணு கிட்ட. அவ மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல கேட்போம். என் மனசுல எதுவுமே இல்ல மேடம், கிளியரா சொல்றேன் நான். இவன் மனசுல இவன் என்கிட்ட கொஞ்சம் சுத்தமா இல்ல. என்னெல்லாம் செய்வாரு? எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிட்டு இருக்குது, ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்குது. ஆனா மெயின் ரீசன் என்னன்னா செத்துருவேன் என்ன பிளாக்மெயில் பண்றது. எனக்கு சுத்தமா அது பிடிக்கவே இல்ல. சோ அந்த சத்துடுறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணதுனாலதான் பல விஷயங்கள் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க. இவனுக்காக செய்ய ஆரம்பிச்சு. அது உண்மையா இல்லைன்னா அவன்கிட்ட கேட்டு பாருங்க. கேட்க வேணாம், நீங்க சொல்லுங்க. அதுதான் உண்மை. செத்துருவேன் சொல்ற பல விஷயம், இந்த பல காரியம் செஞ்சது காரணமே அவன் செத்துருவேன் சொல்றான். என்ன என் மேல தானே வரும். ஒரு லெவலுக்கு மேல இவனுக்கு எனக்கும் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன ப்ராப்ளம்? விட்டு போயிடு அப்படின்னு விட்டு அதான் சண்டே தான் சொல்றேன் நானு. அதுக்காக விட்டு போயிடுன்னு சொன்னேன் நானு. அதை மேற்கொண்டு செத்துருவேன் பிளாக்மெயில் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இவன் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் ஒத்துட்டேன். ஆமாவா இல்லையா நான் விட்டு கேட்டு பாருங்க. சோ இனிஷியலி நீங்க லவ் பண்ணி அது உண்மைதான். ஆமா, அப்போ நல்லவராதான் இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனந்த் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சோ அந்த மிரட்டல கொஞ்சம் பயந்துதான் நீங்க ஓகே சொல்ல ஆரம்பிச்சீங்க. பயந்தல விட்டு போனா போதும் டார்ச்சர்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன். பயந்துறாங்க. சோ பயம் எல்லாம் இல்ல உங்களுக்கு. அவர் சூசைட் அட்டெம்ப் பண்ணாரு தெரியும்ல? நீங்க போனீங்களா? அதுக்கும் என் மேலதான் காரணம் வரப்போதும் போய் நைட் எல்லாம் வேற இவனுக்கு இருந்துட்டு வந்தேன். இருந்த ஹாஸ்பிடல் கேட்டதுன்னா சொன்னேன். ஆமா, பின்ன சைன் போட சொன்னாங்க, சைன் போட்டேன். நான் போட்டேன். ஃப்ரெண்ட்னு போட வேண்டியதுனா? சைன் போட்டேன். ஃப்ரெண்ட்னு போட வேண்டியதுனா? அதுல எழுதி இருக்குன்னு எனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? பாருமா வைஃப்ன்ட்டு நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னா? நீ தான் எனக்கே சொன்ன. அது உனக்கு தெரியுமா? சரி, அப்ப அங்க போய் நீங்க? ஆமா இருந்தேன். இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. நாங்க அவங்க கூட தான் இருந்தோம். என் கூட வந்திருக்கிறவங்களும் இருந்தாங்க. என்னப்பா பேரு? விக்னேஷ். விக்னேஷ், எங்க ஒர்க் பண்றீங்க? ஒர்க் பண்ண படிக்கிறேன். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. சரி, இவங்க எங்க சந்திச்சீங்க? எங்க ஃப்ரெண்டு மூலமா தெரியும். எந்த ஃப்ரெண்டு? எங்க வீட்டான ஃப்ரெண்டு ஒருத்தருக்காங்க, அவங்க மூலமா ஃப்ரெண்ட் ஆகும். ஆனா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், லவர்ஸ், கல்யாணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் ஆகல, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகல. சொன்னாங்க அவ்வளோன்ட்டு சொன்னாங்களே. கேளு. இப்போ ஆவலையா? ஆகலன்னு சொன்னாங்க. ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. எவ்வளவு நாளா நீங்க பழகிட்டு இருக்கீங்க? நான் பண்ணிட்டோம். போன ஏப்ரல் மாசத்துல பண்ணிட்டோம். ஏப்ரல், ஆகஸ்ட்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க. எப்போ மேடம்? யார் மேடம் இருந்தாங்க கல்யாணம் பண்ணப்ப? என்ன மேடம்? இல்ல பாருங்க, எஸ்கேப் பண்ணனா நம்ம என்ன வேணா சொல்லலாம். யார் என்ன வேணா வச்சுக்கிட்டோம். அத பத்தி பேசல. நான் உங்க முடிவை பத்தி நான் பேசல.